ராம் சீதா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராஜசேகர் வந்து கரெக்டாக வந்து ஆதாரத்தை வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. சீதா வந்து கீழே வந்து வாசலில் வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. அப்போன்னு பார்த்தா அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேர் வராங்க. வந்தோடனே சத்யா, அண்ணி எனக்கு வந்து நீங்கள் கோலம் போட கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சத்யாவை வந்து தடுத்து நிறுத்துறாங்க நம்ம பிரியா. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவகிட்ட கற்றுக்கணுமா? அவட்டெல்லாம் ஒன்றும் கற்றுக்க வேணாம் அப்படின்னோடனே சீதா வந்துடுறாங்க. நான் உனக்கு கற்றுத்தரேன் சத்யா அப்படின்னோடனே தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னோடனே என்ன நீ அவள் பக்கம் சாஞ்சிட்டே அப்படின்னோம். ஆமாம், நானும் அவளும் ஃப்ரெண்டு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. என்னது ஃப்ரெண்டா? கட்சி மாறிட்டியா அப்படின்னு. நம்ம இப்போ கட்சி ஆரம்பித்தோம், என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னோடனே சீதா கூட வந்து கோலம் போட்டு சத்யா வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தோளில் சீதா வந்து சத்யா தோளில் போட்டுட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இதெல்லாம் வந்து திருந்துற ஜென்மமே இல்லை, அப்படியே கூட சேர்ந்து கோலம் போடுற மாதிரி மகாச்சித்தியை மேலே அனுப்பலாம், அதையும் கற்றுக் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னோடனே அவ்வளோதானே, கற்றுக் கொடுத்துட்டா போச்சு, எப்படி மேலே அனுப்புனேன்னு உனக்கு ஒரு சாம்பிள் வந்து கழுத்தை பிடிச்சி காட்டட்டோமா அப்படின்னு வந்து சீதா வந்து டக்குன்னு கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிரியா கழுத்தை அவள் வந்து கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பிரியா, போருமா இல்லை வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் டிப்ஸு வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ போனால் போது விட்டுருங்க அப்படின்னு சத்யா சொன்னோன்னா ஓடி போயிடுறாங்க இவங்க. சீதாவும் பிரியாவும் ஹைஃபை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் வந்து ராம் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கப்ப சீதா வந்து பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஷூவுக்கு. கரெக்டாக வந்து பிரியாவும் அஞ்சலியும் வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன இப்படிலாம் தாஜா பண்ணி வந்து நீ வந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னொன்னே ராம் அங்கேருந்து வந்துடுறாங்க. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்னா, நான் உங்கள் ஒய்ஃபு, நான் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா அப்படின்னோடனே கரெக்டாக சேதுராமனும் வந்துடுறாப்புல, துறையும் வந்துடுறாங்க. ஏன்டா உனக்கு அவள் பண்ணுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னோடனே இல்லை இப்படிலாம் நீ என்ன பண்ணாலும் வந்து நான் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், என்னை சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியா அப்படின்னோடனே அந்த வேலையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது பாஸ், எனக்கு யார் வந்து கண்டுபிடிக்கணும்னு தெரியும் குற்றவாளியை, நான் கண்டுபிடிச்சி நான் எஸ்கேப் ஆகிடுவேன், உங்களுக்கு தான் மொதல் கேஸு, பார்த்துட்டு கஷ்டப்படாதீங்க அப்படின்னோடனே சேதுராமன் சொல்கிறான். நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என் மருமகளை திட்டிக்கிட்டே இருக்க? அவன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, உனக்கு உதவி செஞ்சால் உனக்கு வந்து இந்த மாதிரி பேச தோணுதா அப்படின்னோடனே துரை வந்து சொல்கிறாப்புல, இங்கே பாரு ராம், முதல்ல வந்து கரெக்டாக வந்து எப்படி பேசணும், எப்படி டீல் பண்ணணும்னு முதல்ல கற்றுக்க, ஒரு நிதானத்தோடு இரு, எப்போ பார்த்தாலும் ஆதாரம் இருக்குன்னு அப்படியே சொல்லிட்டு தெரியாத, முதல்ல 4 பக்கம் யோசிக்க கற்றுக்க அப்படின்னு துரையும் பங்குக்கு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த வந்து கரெக்டாக வந்து ராஜசேகர் வராரு. இனிமேல் தான் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் கேளுங்க. ராஜசேகர் வந்தோன்னே வந்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சேதுராமன்ட்ட. அதை பார்த்தோன்னே ரொம்ப கவலைப்பட்டு மகா ஃபோட்டோவை பார்த்தோன்னே கண் கலங்கி சேதுராமன் அழுவாதீங்க, தைரியமாக இருங்க, இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறேன், இது வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேருந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னோடனே என்ன ஆச்சு அப்படின்னோடனே இப்போ எல்லோரும் முதல்ல புரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறத. சீதா வந்து கோவப்பட்டு டுமில் எடுத்து எத்தனை தடவை சுட்ட அப்படின்னு கேட்டோன்னா 2 தடவை. அப்போ அந்த துப்பாக்கி பெரிய துப்பாக்கியில் வந்து எத்தனை தடவை டோட்டா போட்ட? 2 டோட்டா தானே அலவுடு? ஆமாம். அப்படிங்கும்போது நீ மறுபடியும் ஏதாவது ஃபில் பண்ணியா? இல்லையே, நான் தான் துப்பாக்கி கீழே போட்டுட்டு காலியானோன்னு போய் படுத்து தூங்கிட்டேனே அப்படின்னா. இங்கே தான் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், சீதா வந்து தூங்க போயிட்டா, அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் யாரோ வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்படி யாராவது ஒருத்தர் எக்ஸுங்கிற ஒருத்தர் புதுசாக ஃபில் பண்ணியிருந்தா அவரோட கைரேகை கண்டிப்பாக இருந்திருக்கணும். இதில் தான் மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்காமல் கைவிட்டுறாரு. அப்போ மறுபடியும் 2 தோட்டாவை போட்டிருந்தா அப்போ அவங்களோட கைரேகை வந்து இருந்திருக்கணும். அப்போ இல்லைங்கிற பட்சத்தில் க்ளவுஸ் போட்டு தெளிவாக வந்து சீதாவை மாட்டி விடணும், அதே சமயம் மகாவையும் மேலே அனுப்பணுங்கிறது தெளிவுபடுத்தி பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னோன்னா, அப்போ இதுலேருந்து நம்ம எஸ்கே பார்க்க முடியாதா? இப்போ நம்ம கேஸ் வந்து நல்ல தெளிவான நோக்கத்தில் போயிட்டுருக்கு. அப்போ உன்னோட மேலே வந்து இந்த பட்டத்தை வந்து கட்டணும், குற்றவாளி பட்டம் கட்டணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளேருந்து தான் யாரோ பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி சத்யா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சத்யா வந்து ராஜசேகருக்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தோன்னே, அன்றைக்கி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் நிரபராதிங்கிறத வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி விடு சத்யா, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே 3 சில்வண்டுகளும் பேசிகிட்டு இருக்கப்போ வந்து என்ன நீ அவள் பக்கமே சாஞ்சு பேச ஆரம்பிச்சிட்ட சத்யா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம அப்பா அம்மா ஒழுங்காக வளர்க்கலன்னு நீ சொல்லிகிட்டு இருக்கியா அப்படின்னா, உண்மையை தானே சொல்ல முடியும், முதல்ல வந்து எது சரி எது தப்புங்கிறத இப்போ பக்குவப்பட்டு கற்றுக்கங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னொன்னே கரெக்டாக வந்து செல்வி வந்து சொல்கிறா. செல்வி சொல்கிறத வந்து இந்த டோட்டா போட்டது எதுவுமே நம்ப மாட்டேன்னொன்னே ராம் அங்கேருந்து வந்துட்டு சீதா கிட்டேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ராஜசேகருக்கு என்ன தெரியும், அவர் வந்து ஒன்றுமே தெரியாது, அவர்
புள்ளையை வந்து காப்பாற்றணும், சீதாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக சும்மா ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, சிம்பத்தி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின்னோடனே சீதா பேசுகிறமே, ராஜசேகருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறியே, வெக்கமாக இல்லை அப்படின்னு சத்யா வந்து பேசுகிறா. உனக்கு தானே ஒன்றுமே கேஸ் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே ராம் கோவப்படுறாங்க. ஏன் பாஸ் சத்யா கிட்ட கோவப்படுறீங்க, என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி கேஸை டீல் பண்ணணுன்னு வந்து இன்னமும் தெரியல, நீங்கள் ஒன்றும் பெரிய ஆஃபீஸராக தான் ஆயிருக்கீங்க தவிர உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னோடனே சீதா இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னோடனே சொன்னால் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும், அதை வந்து பக்குவம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பாஸ், நீங்கள் முடிவு பண்ணிட்டா மட்டும் போகாது, ஜட்ஜும் முடிவு பண்ணணும், கோர்ட்டும் முடிவு பண்ணணும் அப்படின்னு சத்யா சொன்னோன்னே ஆமாம் கரெக்டாக சொன்ன சத்யா, உங்கள் அண்ணனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூளை வேலை செய்யும் போல் அப்படின்னு சொல்லிடுறாங்க சத்யா. அதுக்கப்புறமேட்டுக்கு கோவச்சிக்கிட்டு ராம் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து வராப்பில் ராஜசேகர் செம ட்விஸ்ட் என்னென்னா, மகாவோட வந்து புதைச்ச இடத்த வந்து நம்ம தோண்டி எடுத்து பார்க்கணும், அப்படி எடுத்து பார்த்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவே இல்லை, அப்படி எடுத்து பார்த்தா தான் மகா தான் போயிருக்காங்களா இல்லை வேறு யாராவது அதில் செட்டப் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியும் அப்படின்னோடனே சேதுராமன் வந்து நிஜம்லே இது மாதிரி செஞ்சு தான் ஆகணும்னா, இந்த கேஸில் முக்கியமான விஷயம் வந்து டிஎன்ஏ தான், அது வந்து நம்ம எடுக்கலைன்னா வந்து மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாக ஆகும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப உடனே வந்து கண்ணு முன்னாடி வந்து சத்யா அஞ்சலி பிரியா வந்துடுறாங்க. வந்தோடனே அஞ்சலி வந்து பேச ஆரம்பிங்க, கண்ணு முன்னாடி இவ சீதா டுமில் பண்ணதுக்கு கண் கூட பார்த்துருக்கோம், மகா சித்தி இறந்தது, அதை வந்து நீங்கள் வந்து இல்லைன்னு மறுத்தீங்கன்னா எங்களை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா, இல்லை இதை நம்புறதும் சேதுராமனும் பைத்தியமா அப்படின்னு பேசினோன்னே சீதா முன்னாடியே வந்து சத்யா வந்து பார்த்து பேசு, எங்கள் அப்பா தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னோன்னு பலாருன்னு அடிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. சேதுராமன் வந்து பட்டுன்னு 2 பேரையும் அடித்து அஞ்சலியும் சத்யாவையும் அடிச்சுட்டு உள்ளே போங்க, உங்களெல்லாம் நல்லா வளர்க்காமல் விட்டுட்டா, மகா வளர்ப்பான்னு நினச்சேன் அப்படின்னோன்னா துரை சொல்கிறாப்புல, அவன் மட்டும் கண்டிச்சா போகாது, நீயும் தான் கண்டிக்கணும், நீ கண்டித்து வளர்க்கல அப்படின்னோடனே இத்தனை நாள் இருந்தது என்ன அப்படின்னு சீதா வந்து சொல்கிறாங்க, வெறும் பயம் மட்டும்தான் இருந்துச்சு தவிர மரியாதை இல்லை அப்படின்னு அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.